அடித்தளம் போட்டவரே அவர் தான். சரி, ஏன் அவர் கருணாநிதியை திட்டுறோம்? ரெண்டு விஷயம். கடவுள் மறுப்பு கொள்கைக்காகவும் ஊழல்வாதின்னு சொல்லும். எந்த அரசு தலைவர் ஊழல்வாதியா இல்லாம இருந்தார்? நெஞ்சில கையை வச்சு சொல்லணும். நான் இந்த இடத்துல காமராஜரை தவிர்த்துன்னு சொல்லிக்கிறேன். மற்றவங்களை சொல்லுங்க. முடியாதுல்ல? எல்லாருமே சம்பாதிச்சானுங்கல்ல, அப்படி நம்ம சொல்றோம். ஆனா கோர்ட்டுக்கு போய் அந்த கோர்ட்டு ஜெயிச்சு ஏன் குற்றவாளின்னு நிரூபிச்சது மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதனுடைய உண்மைத்தன்மையை பத்தி நான் பேசல. ஆனா அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் கூட கருணாநிதிக்கு கொடுக்கப்படல. அதற்கு காரணம் அவர் ஆத்திகர், இவர் நாத்திகர். அவ்வளவுதானே? இதற்காகத்தானே வடக்கே வளர்கிறது தெற்கே தேகிறது என்ற சொல்ல மாற்றி அமைத்து இன்னைக்கு வடக்குல இருந்து பஞ்சம் ஒழிக்க தெற்குக்கு தேடி வரானே. எதற்காக? தெற்கு இன்னைக்கு வளர்ந்து நிக்குது, வடக்கு இன்னைக்கு வலிச்சுக்கிட்டு போச்சு. இந்த சொல்ல கருணாநிதியும் சேர்ந்து செயல்படுத்தார். நான் கருணாநிதியோட சாதனையை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு சோசியல் மீடியால இதை ரொம்ப பெரிய அளவுல உருட்டுறீங்க. உங்க உருட்டுக்கு தான் என்னுடைய பதில். இது எல்லாமே அவர் தான் கொண்டுட்டு வந்திருக்காரு, இது எல்லாமே அவர் தான் செஞ்சிருக்காரு. இத்தகைய நல்ல நல்ல திட்டங்களை செய்தவரை என்ன செஞ்சீங்கன்னு கேட்பதற்கு நமக்கு எப்படி மனசு வந்துச்சு? சரி, ஓகேங்க, மக்கள் பணத்துல தான் செஞ்சிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல.